எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல அவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்க ஆலாந்தூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சுதந்திரம் பெற்றதற்கு பின் 11 முறை எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 11 முறை எலக்ஷன்கள்ல திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 1984, 1989, 1996, 2006, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 1977, 1980, 1991, 2001ல வெற்றி பெற்றிருக்காங்க. தேமுதிக, அதிமுக கூட்டணியில இருந்தப்போ 2011ல இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 11 முறை எலெக்ஷன்கள்ல திமுக 5 முறையும், அதிமுக 5 முறை திமுக வந்து 6 முறையும், அதிமுக வந்து 4 முறையும், இந்த தேமுதிக 1 முறையும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஆலந்தூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரம் பார்க்கலாம். அந்த வகையில நம்ம 2016, 2021 2 தேர்தல்கள பார்க்க போறோம். 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல இப்போ வந்து அமைச்சரா இருக்க தாமோ அன்பரசன் அவர்கள் தான் வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு 96,877 வாக்குகளும் 45.60% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக சார்புல பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 77,708 வாக்குகளும் 36.60% பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்புல பார்த்தீங்கன்னா, பாஜக தனிச்சு போட்டிட்டாங்க. அவங்க சத்யநாராயணன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 12,806 வாக்குகளும் 6% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல தாமு அன்பரசன் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் தான் அமைச்சரும் ஆயிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1,16,785 வாக்குகளும் 49.50% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, வளர்மதி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க அமைச்சரா இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 76,214 வாக்குகளும் 32.30% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 16,506 வாக்குகளும் 7.7% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஆலந்தூர் மக்களவைத் தேர்தல் நிலவரம் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றாங்க. திமுக சார்பில் டி.ஆர். பாலு அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. அவர் 1,24,068 வாக்குகளும் 53.78% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, வைத்திலிங்கம் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 48,714 வாக்குகளும் 21.12% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மகேந்திரன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 16,978 வாக்குகளும் 7.36% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் டி.ஆர். பாலு அவர்கள் தான் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1,15,157 வாக்குகளும் 49.92% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 54,924 வாக்குகளும் 23.81% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் வைத்திலிங்கம் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 38,062 வாக்குகளும் 16.50% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மகேந்திரன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 22,533 வாக்குகளும் 9.77% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆலந்தூர் தொகுதி ஆலந்தூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்களை பார்த்துடலாம். இந்த கடந்த 4 தேர்தல்களில் அதிமுக, திமுக, நாம் தமிழர்லாம் எப்படிப்பட்ட வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 36.60%, 2019 21.12%, 2021 32.30%, 2024 16.50% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 45.60%, 2019 53.78%, 2021 49.50%, 2024 49.92% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நல்ல வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 1.9%, 2019 7.36%, 2021 7%, 2024 9.77% வாக்குகளை பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாக்குகளை அவங்களும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆலந்தூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா 2,67,271 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது இது வந்து டிசம்பர் 19க்கு அப்புறம் வரையறுக்கப்பட்ட வாக்காளர்கள் வெளியீட்டுக்கு அப்புறம் வந்த வாக்காளர்கள் நிலவரம். அந்த வகையில் 1,30,058 ஆண்களும் 1,37,178 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மூன்றாம் பாலினர்கள் 35 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க
43,960 ஆண்களும், 46,366 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 35 வயசுலருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 55,665 ஆண்களும், 58,712 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 30,434 ஆண்களும், 32,100 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல வந்து ஆண்கள விட பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க. எல்லா தொகுதியிலும் ஆண்கள விட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியிலயும் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆலந்தூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்கிறப்ப 1989ல 64.7%, 1990ல 52.10%, 1996ல 57%, 2001 47%, 2006ல 65.80%, 2011ல 70.10%, 2016ல 62.10%, 2022ல 65% வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு 65.73% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல டிராப் ஆகுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். பட் ஆனா வந்து இந்த தடவ இந்த வரையறுக்கப்பட்ட வாக்காளர்கள் நிலவரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மாறுதல்கள் அதாவது அதிகமான இன்கிரீசஸ் இருக்கு. வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உறுதியா நம்ப முடியும். ஏன்னா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவைங்க வந்து இந்த இதை எடுத்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இவ்வளவு வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆலந்தூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவங்களோட ஆளுமையா இருக்க அன்பரசன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து நல்ல ஒரு ஆளுமையா இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வாக்குகள வந்து இந்த இடத்துல பெற்றுட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இப்ப இந்த தடவ அமைச்சரா வேற இருக்காரு. ஸோ அதனால இந்த தொகுதி மேல மிகப்பெரிய அளவுல கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியும். அந்த வகையில பார்க்குறப்ப திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு 37.86%, 65,988 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல நல்ல ஒரு வாக்கு நிலவரங்கள நீங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆலந்தூர் மாரி இருக்கிற வாக்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது திருவள்ளூர் பக்கத்துக்கால இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மக்கள் திமுக மேல மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையோட இருப்பாங்க. ஸோ அன்பரசன் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவுல ஆளுமையா இருக்க காரணத்தினால, அவைங்களுக்கு இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, மக்களோட மனநிலை எப்ப வேணாலும், எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா மக்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னாலும் அவைங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு தீமை செய்யணும்னாலும் கண்டிப்பா அவைங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் இந்த தடவ மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆளுமையா இருக்காங்க. மக்கள் தான் இந்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து யார பார்த்து ஓட்டு போடுறாங்களோ, அவைங்கள வெற்றி வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா மக்கள் எல்லா இடத்துலயும் போன தடவைலாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த தடவைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களோட வருகையினால மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டது. ஸோ அத வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாற்றங்கள் வந்து கண்டிப்பா வந்து திமுகவ அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ வெற்றி பெற்றது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுபான்மையர் வாக்குகளும் வந்து புது முகங்களோட வாக்குகள் தான். ஸோ இந்த தடவ இந்த 2யுமே வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து கொஞ்சம் கைப்பற்ற நினைக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அதி அதாவது அதிகமான பாதிப்பு வந்து திமுக கூட்டணிக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா அத வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 34.8% 61,190 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் அதிமுக இந்த இடத்துல பிஜேபியோட மிகப்பெரிய அளவுல ஆளுமையா இருந்து கூட்டணி போட்டாலும், இந்த இடத்துல வந்து அன்பரசன் அவர்கள் இருக்காரு. ஸோ அந்த அமைச்சர தாண்டி வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவுல கடினமான விஷயம். நீங்க வந்து 2024 தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர் பாலு மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஏன்னா, அதெல்லாம் வச்சு பார்க்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றத்தோட அதிமுக கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணிக்கும் கிடைக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு திமுக கூட்டணியில மிகப்பெரிய அளவுல வலுவா இருக்காரு அப்பரசன் அவர்கள். ஸோ கண்டிப்பா இந்த மீண்டும் வந்து அவர் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் வந்து அதிமுக அவிங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து மாறுதல்களுக்கு உட்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க ஸ்ட்ராங்கா வந்து இந்த தடவ வந்து வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து அவிங்களோட முடிவ வந்து மாத்த முடியாது அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 9.51% 16,738 வாக்குகளும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில இல்லாத காரணத்தினால, கண்டிப்பா வேட்பாளர்கள் பட்டியல் வரைக்கும் அவர் அறிவிச்சுட்டாரு. ஸோ
தொகுதியில எல்லா வேட்பாளருக்கும் அவர் வந்து ஆள் போட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு உறுதியா எல்லா இடத்துலயும் தெரிவிச்சுட்டு இருக்காரு. ஸோ தனிச்சு போட்டிட்டாரு அப்படின்னா, அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிக குறைவான அளவுல தான் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய அளவுல வந்து எப்படியாச்சும் வந்து இந்த தடவ ஆட்சிய பிடிச்சு மக்களுக்கு நல்லது நடத்தணும் அப்படிங்கிறத அவங்க உறுதிமொழியா எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட நெற்பாயின்களுக்கு கண்டிப்பா என்ன போல் வாய்ப்புகள் அமையும். ஸோ சீமான் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் மனசுல நினைச்சிருக்காரு. கண்டிப்பா அவரோட நினைப்புகள் வந்து கண்டிப்பா அது ஈடேறணும் அப்படிங்கிறத நானும் பிரார்த்திக்கிறேன். ஆனா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது மக்களே. ஏன்னா மக்கள் தான் எல்லாத்துக்கும் மகேஷ். ஸோ கண்டிப்பா அவங்க தான் எல்லாத்துக்கும் வந்து மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு மாரி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். கண்டிப்பா மக்கள் நல்லது நினைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்லலாம். சப்போர்ட் பண்ணி பேசல. அட் தி சேம் டைம் உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ, யாருக்கு நீங்க வோட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வோட் போடுங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா, இந்த 2026 தேர்தல் யாரு நல்லவைங்க, யாருக்கு இந்த 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 மக்கள் வந்து மதிப்பு குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலோட முக்கியமான அப்டேட். ஸோ பொருள் வந்து கண்டிப்பா யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நானும் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன். கிடைச்சதுக்கு அப்புறம் நெறைய வீடியோஸ் இருக்கு. நெறைய வீடியோஸ நெறைய விதமா உங்களுக்காக நான் வழங்குறதுக்கு தயாரா இருக்கேன். கண்டிப்பா நீங்க என்னோட இருங்க. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரா வந்திருக்க தமிழக வெற்றி கழக தொடர்பில் 17.30% 30,411 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதனுக்காக மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து சேகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இப்ப கூட நான் கள நிலவரங்கள பார்க்கிறப்போ, விஜய் அவர்கள பொறுத்து தான் அந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல டிவிக்கு அவங்க புதுசா வந்திருக்காங்க குடுப்பமேன்னு தான். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன ஒரு ஒரு என்னன்னா ஒரு எப்படி சொல்றது? ஒரு கேம்பெயின் அதாவது ஒரு சர்வே எடுக்கிறீங்க அப்படின்னா, அது சிட்டி பேஸ்ட் பீப்பிள்ஸ்ட்ட மட்டும் கேட்காம, ஏன்னா சிட்டில வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 35% பீப்பிள்ஸ் அங்க தான் இருப்பாங்க. ஒத்துக்கிறேன். கண்டிப்பா 1,00,000ல 35 ஒரு 100ல 35 பேர் அங்க இருப்பாங்க. ஆனா 65 பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராமத்துல தான் இருப்பாங்க. கிராமம் தான் திமுகவோட பலம். நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட பலம் எப்படிதான் சிட்டின்னு சொன்னாலும், ஆ திமுகவோட பலம் வந்து நான் கண்டிப்பா ஒரு அனலைஸ்டா நான் பார்த்து நான் சொல்றது என்னன்னா, சர்வே பீப்பிள்ஸ் நீங்க எடுக்குறீங்க. அத வந்து கிராமப்புறங்கள்ல போய் கண்டிப்பா வந்து ஒரு கிராமத்துல ஒரு 10வது பத்திரியாச்சும் நீங்க வாங்குங்க. அப்பதான் வந்து நல்ல அக்யூரேட் டேட்டா கிடைக்கும். நம்ம வந்து சேனல்ஸ் சொல்றேன். ஏன்னா, இப்ப வரைக்கும் சேனல்ஸ் சொல்ற எல்லாத்தையும் மக்கள் வந்து அப்படியே டம்பா நம்புறாங்க. ஸோ அத நம்ம ஃபீட் பண்றப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாரி ஃபீட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நான் சின்ன பையன் இருந்தாலும் நான் சொல்றேன். கண்டிப்பா சிட்டி பேஸ்ட் பீப்பிள்ஸ்க்கு எடுக்கிற மாரியே நீங்க வந்து ஏன்னா நீங்க சிட்டில வந்து 4 தெருவுல ஈஸியா எடுத்துடலாம். பட் ஆனா 4 ஊர்ல எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு சவாலான விஷயம். அத கண்டிப்பா பயனுள்ளதா பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடியல. கண்டிப்பா நான் வந்து இந்த டேட்டாஸ் என்னால வந்து எக்ஸெல்லங்காட்டி நான் ஈஸியா எடுத்துறேன். பட் ஆனா நானும் ஃபோன் யூஸ் பண்றேன். சர்வீஸ் நானும் பார்க்குறேன். ஸோ அத பேஸ் பண்ணி சில இத மாத்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்தந்த கட்சிகள்லாம் ஒன்று இருந்தது அப்படின்னா, மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சிகள் சேர்ந்திருக்காங்க. ஸோ அதனால 34.83% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு அதிமுக, பாஜக, பாமக எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுல இந்த இந்த தொகுதியில ஸ்டஃப் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களோட வாக்குகள் வந்து ஏன்னா பாமகவோட வாக்குகள் வந்து கண்டிப்பா வந்து சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல தான் கம்மியா இருக்கும். மத்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு குறைந்தபட்சம் 5% இருக்கு. அத அவுட்டர் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல கொஞ்சம் வாக்குகள் வந்து 10% மேல இருக்கும். சென்னையில மட்டும் தான் கம்மியா இருக்கு. ஏன்னா சென்னையில வந்து எல்லா பீப்புள்ஸும் கலந்துருப்பாங்க. பட் ஆனா இந்த சிட்டி பேஸ்டு இந்த பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒன் பை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல வாக்குகள் இருக்கு. அது கண்டிப்பா வந்து இந்த தடவ அதிமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இருந்து தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக, திமுக போன்ற தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால இந்த தொகுதியோட அரசியல் ஆளுமையா இருக்கிற அன்பரசன் அவர்கள் திமுகல தான் இருக்காரு. ஸோ திமுக 37.56% வாக்குகள் வந்து கூட்டணி வைத்தாலும் சரி, ஏன்னா கூட்டணி 2016 எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும் தான் அவங்களோட கூட்டணி இருந்தாங்க. அப்பயே அவர் வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு மக்களை. குறைந்தபட்சம் பாத்தீங்க அப்படின்னா அப்பயே வந்து அவர் 10% வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அவரோட ஆளுமை இந்த இடத்துல இந்த தொகுதியில அவர் எந்த மாதிரியான பலம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தொகுதியில அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 9.54% வாக்குகள் தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் யாரு கூட கூட்டணி சேரல. கூட்டணி பற்றி அவங்க பேசவும் இல்லை. ஸோ அதனால அவங்க எந்த ஒரு கூட்டணி எதிர்பார்ப்பும் நம்ம பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இருந்தே நான் வந்து
எந்த கட்சியோடையும் இவங்க கூட்டணி வைப்பாங்க, வைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளோடையும் இவங்க மிகப்பெரிய அளவுல கொள்கை ரீதியா மாறுபட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கட்சி ரீதியா வந்து அ கட்சி ரீதியா வந்து கண்டிப்பா அவங்க கொள்கையோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல யோசிச்சு தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. ஸோ என்னோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து மெச்சூர்டா வந்து கண்டிப்பா என்ன சொல்றேன்னா, கூட்டணி வச்சு அவரோட நல்லத வந்து அந்த கூட்டணி மூலம் தெரிவிச்சு கூட பண்ணலாம். சீமான் அவர்கள் அவரோட டிஃபரெண்டா இருக்காரு. ஸோ ஒரு கையிலேயே வந்து அவர் வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுத்த பார்க்கிறாரு. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டா 17.31% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதனுக்காக கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம கூட்டணி எந்த கூட்டணியோட சேரல. அவங்களுக்கும் பல காசிப்ஸ் வந்துச்சு. இந்த கூட்டணியோட அந்த கூட்டணியோட எந்த கூட்டணியோட இல்ல. விஜய் அவர்கள் தான் வேட்பாளர். விஜய் அவர்கள் தான் முதன்மை வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ இப்பயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட எண்ணங்கள் ஈடேறதுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ரெவல்யூஷன் தேர்தலா இருக்கும் அப்படிங்கிறதுல என்னோட ஐயமும் இல்ல. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற மாதிரி எல்லா ஆல்மோஸ்ட் வந்து 220 தொகுதிகளை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி.